இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிருத்திகா. இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையுமே ஃபேஸ் ரிவீல் பண்ணது கிடையாது. சிரிச்சிட்டே பேசும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதை நான் ஒரு வீடியோவாக அது நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு வீடியோவை, இது என்னோட பேஷன். ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றதே என்னோட பேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிருத்திகா. ஏன்னா மூஞ்சியை காமிக்காம நான் தான் கிருத்திகான்னு சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஃபீமேல் கான்டென்ட் கிரியேட்டரோட ஃபேஸ் எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணாம இல்லை, எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்க்கு நான் அழகாக விரும்பலை. அதனால தான் ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நான் ஃபேஸை ரிவீல் பண்ணலைனாலும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு 18.1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல 30.1K இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. நான் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு 1 இயரை கிராஸ் பண்ணிட்டேன். இது செகண்ட் இயர்ல நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ₹1 கூட ரெவன்யூ எடுக்கல. ரொம்ப சோகமா தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நமக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா தானே வரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒர்க்கை நான் பெஸ்டா போட்டுட்டு இருக்கேன். நிறைய ஃபிளாப் வீடியோஸும் போட்டுட்டு இருப்பேன். அதனால நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க. என்ன பண்றது, எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது. டிராவல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். இது என்னன்னா ஒரு ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட் கண்டென்ட் நிறைய ரீச் ஆச்சு. ஸோ நான் ஃபுட் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பிடிக்கிற டிஷ்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே ஒரு நோட் புக் கேரி பண்ணுவேன். இந்த நோட்ல நான் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், அச்சீவ்மெண்ட்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பேன். 2 சேனல் வச்சிருக்கேன். வைப் வித் கிக்கின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். கிக்கி சாட்டைன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்னடா இவ கதையை சொல்லிட்டு இருக்கான்னு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு டிஷ்ஷையும் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பேன். இவ்வளோ எழுதி இவ்வளோ டிஷ்ஷஸ் நான் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் மானிட்டரைஸ் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். டோட்டலாக யூடியூப்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படியுமே என்னால் மானிட்டரைஸ் ஆக முடியல. சில பேர் ஈஸியாக மானிட்டரைஸ் ஆகிருவீங்க யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டு. நான் யூஸ்ஃபுல்லாக இல்லையா என்னன்னு தெரியல. இதில் நான் இயர்லி ஒன்ஸ் தான் வீடியோ போட போகிறேன். மந்த்லி வீக்லிலாம் கிடையாது. இயர்லி 1 பிக் வீடியோ. அதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் 22 ஜூலைல நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 9 to 5 ஜாப். காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு போயிட்டு திரும்பி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அதுக்கு முன்னாடி 2023ல நான் எங்கள் அப்பா கூட வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்பா கூட வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப அந்த பைக் கஷ்டமே தெரியல. சும்மா ஏதோ ஓபி அடிக்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு. 2024ல என்னை ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பா. அதில் போயிட்டு வரப்பதான் எனக்கு அதோட கஷ்டம் தெரிஞ்சிச்சு. ஒரு 13,000 சேலரிக்கு நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வரும். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போதான் அந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஜூலை 2022ல நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அந்த நாள் என்னோட யூடியூப் சேனலோட பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த இயர் 2025ல யூடியூபோட பர்த்டே செலிப்ரேஷனுக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் வந்தப்பதான் எனக்கு 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே வந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு 1 இயர் நம்ம ₹1 கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். வைப் வித் கிக்கியோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். we should not sell our time. ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு நம்ம போய் வேலை பார்த்துட்டு 20,000 10,000 சேலரிக்காக நம்ம போய் உட்காரக்கூடாது. அதில் நான் ஒத்த காலில் நிற்கிறேன். அதுக்காக அந்த வேலைக்கு மட்டும் போகக்கூடாது. போகலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நான் ஒரு பக்கம் இருக்கு. அவங்க ஒப்பீனியன் பொறுத்து. நான் அதில் போகிறேன். டிசைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிக்கி சட்டை இருக்கு. லாஸ்ட் பேஜ்ல வைப் வித் கிக்கி இருக்கு. இதுல நான் பண்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஜூன் எண்ட்ல தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம ஒரு பிகினரா இருந்து ஒரு சோஷியல் மீடியால எப்படி காசு மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. விஷ் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ல அஃபிலியேட் லிங்க்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அமேசான்ல இருக்க லிங்க் எடுத்து விஷ் லிங்க்ல பேஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து இன்னொரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணி அவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அதுல 10% 20% அந்த மாதிரி கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஜூன் எண்ட்ல தான் தெரிஞ்சிச்சு. ஜூன் எண்ட்ல நான் ஆரம்பிச்சு ரீல்ஸ்லயே நம்ம ஃபாலோவர்ஸ் லிங்க்னு கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட டிஎம்க்கு லிங்க் போகும். விஷ் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூனோட எண்ட்ல நான் விஷ் லிங்க் ஆரம்பிச்சேன். அப்போ ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் அஃபிலியேட் பார்ட்னர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன். கண்டிப்பா முடியலனால விஷ் லிங்க்ல நான் ₹668 இன்னைக்கு நாள் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 22 இன்னைக்கு. இந்த 20 to 25 டேஸ்ல நான் ₹668 மேக் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் அந்த காசு என் கைக்கு வரல. ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல ₹352 ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டல் ₹1020 தான் இது நாள் வரைக்கும் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு என்னால கணக்கே பண்ணல. அதனால அவ்வளோ அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். சாப்பாடுக்கு, பொருளுக்கு எல்லாமே சரி. இந்த ட்ரெஸ் கூட நான் கிக்கி சட்டைக்காக தான் வாங்கினேன். இது என்னோட பேஷன். ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றது என்னோட பேஷன். அதுக்காக நான் எவ்வளோ நாளும் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கேன். அதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இதனால வரைக்கும் எனக்கு
எனக்கு 2 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து லக்கியோட ஃப்ரேம், இன்னொன்று வந்து மில்லட் அண்ட் மில்லட்ஸ்லேருந்து எனக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதை நான் செஞ்சு தான் சாப்பிட்டேன், சும்மா சாப்பிட்றது கிடையாது. We should not sell our time. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நம்ம போய் வேலை பார்த்துட்டு 20,000 10,000 சேலரிக்காக நம்ம போய் உட்காரக்கூடாது. அதில் வந்து நான் ஒத்த காலில் நிற்கிறேன் அதுக்காக. அந்த வேலைக்கு மட்டும் போகக்கூடாது. போகலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நான் ஒரு பக்கம் இருக்குது, அவங்க ஒப்பீனியன் பொறுத்து. நான் வந்து அதில் போகக்கூடாது டிசைன் பண்ணிட்டேன். நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் பெரிய ஆகிட்டேன்னா இந்த வீடியோவை யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த பொண்ணு நம்மள மாதிரி தான் இருந்திருக்கு, இப்போ நல்லா இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி நோட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறேன்றதை எழுதி வைக்க போகிறேன். நம்ம எழுதி வச்சா அதை நடக்கும்னு சொல்கிறாங்க, அதனால தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். எனக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறேனோ, என்னெல்லாம் ஆகுறதுக்கு நான் நினைக்கிறேனோ அதை வந்து இந்த நோட்டில் 2023 ஜூலையில் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் 2026ல் இதே பிங்க் கலர் நோட்டை நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக. இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. அதே மாதிரி இந்த நோட்டில் உள்ள ஹிஸ்ட்ரியையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நோட்டில் நான் எழுதுறேன்னு இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஆளாச்சும் எழுதுவீங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோவை பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோட் டவுன் பண்ணி வைங்க. என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நோட் டவுன் பண்ணி வைங்க. ஒரு நாளோட கோல்ஸையும் ஒரு பெரிய நோட்டில் எழுதி டிக் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு குட் பழக்கம். இதோட நெக்ஸ்ட் யாரோ வண்டி ஓட்டிட்டு போவான், இப்போ தான் பேசவே விட மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக யாராச்சும் மோட்டிவேட் ஆகி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருக்கா இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் டிசைட் பண்ணி வந்து ராகி ப்ரௌனி பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் வீட்டில் இருக்குது. கீக்கி சட்டருக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டேன் இந்த ட்ரெஸ் எப்படி போட்டேன்னு சொல்லி. நெக்ஸ்ட் இயரில் நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நான் நோட் டவுன் பண்ணிடுறேன், நோட்டில் எழுதி வச்சுறேன். நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்போது வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 10 to 50K வந்து மந்த்லி அந்த காசுக்குள்ளே 10Kக்கு கீழே இறங்கக்கூடாது. 10Kக்கு மேலே நான் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறேன். மாதம் அந்த 10Kக்கு மேலே நான் சம்பாதிச்சு அதை வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் இயர் ஜூலை 23 2026ல் இதே மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவா வேணாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வேணாம்னு சொல்லணும், நான் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் திஸ் மோட்டிவேட்ஸ் ஒன் பர்சன். அந்த ஒன் பர்சன் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் வைப் வித் கிக்கி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆளாக தான் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி எனக்கு கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி இந்த சட்டைலாம் உங்களுக்கு வேணும்னா கிக்கி சட்டையில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் டேக் பண்ணியிருப்பேன், நீங்கள் வாங்கிக்கலாம். காசு ஒரு நாள் என்னடி சொல்கிற அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் இயர் தெரியும். நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவேன், அப்போ தெரியும் நான் என்னத்தை கிழிச்சிருக்கேன். டைலாக் அப்பப்போ மறந்து போயிடுது. டைலாக் கிடையாது, நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதலை, அதனால தான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஐயோ பண்ணுங்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, இது என்னோட சட்டை கிடையாது. நான் மேனுஃபேக்சர் பண்ண சட்டை கிடையாது, ட்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த சட்டை. இன்னமும் பேசுறியே, சாரி. இது மூஞ்சி தெரியுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். என் மூஞ்சி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது.